Hello friends, welcome to Anbu Thozhigal vlog. நான் உங்கள் அன்பு தோழி சத்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம் friends. இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறோம்னா, இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கோம். ஸோ அதுதான் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் 2 பேரும் சேர்த்து முடிவெடுத்தோம். சரி ஓகே டிசைட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் மீன் வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்க எங்களோட, நாங்கள் என்ன வாங்குறோன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் மீன் வாங்கலான்னு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்புக்கு தான் போனோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே போனால் என்னவோ எனக்கு மீன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. மீன் இருக்கே தவிர்த்து ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரியே இன்னும் தோணிட்டு இருந்தது. சரி நாங்கள் முடிவு பண்ணி வேறு கடைக்கு போகலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கடையில் பார்த்தா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனெல்லாம் பார்க்கவே ஆசையாக இருந்தது. பாருங்கள் எல்லாம் இவ்வளோ நல்லா இருக்குது. மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் அப்போ பிடிச்சிட்டு வந்தது தான் எல்லாமே. கடைசியாக ஒரு விடியாக மீன் வாங்கிட்டோம். சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கோம் நாங்கள். வாங்க வீட்டில் போய் இதை குழம்பு வச்சிடலாம். அப்புறமா வர வழியில் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வாங்குகிற பழக்கடையில் தான் நின்னோம். சரி வீட்டுக்கு தேவையான பழங்களெல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னுட்டு. இது காலையிலே பழம் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இறங்கி இருந்தது. ஸோ பழமும் வாங்கிட்டோம். அப்புறமா ஒரே தாகமாக இருந்ததுன்னு வர வழியில் கரும்பு ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்ன மிஷின் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு எங்கள் ஹஸ்பண்ட். ஜூஸ் குடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்க வீட்டுக்கு வந்துடலாம். இப்போ மீனை நாங்கள் அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கே கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை வீட்டில். அதனாலேருந்து இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா 4-5 தடவை நல்லா அலசி முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறமா கல் உப்பு கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா பெரட்டணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதில் மீனில் இருக்கிற மீதி இருக்கிற பிரேலெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இந்த மீன் இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாமா? நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 8 பச்சை மிளகாயை காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள். நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள். இதுக்கு கல்லுப்பு தான் சேர்க்கணும். அப்போ தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு பெரிய மாங்காயை எடுத்து அதை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போது இந்த மீன் ஊற வச்ச இந்த மீன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள். இது நம்ம ஊரில் கிடைக்காது. இது அம்மா எனக்காக நெல்லூர் போனப்போ அங்கே எனக்காக வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் நான் மீன் குழம்பு மட்டும்தான் வைப்பேன். அதுக்கு மட்டும்தான் இந்த பாத்திரத்தை நான் யூஸ் பண்ணுவேன். இதில் மீன் குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க, குழம்பு நல்லா இருக்கும். இப்போ ஆயில் சூடான பிறகு கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விடணும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம். அப்புறமா ஒரு 10 மிளகு இதை சேர்த்துக்கணும். அப்புறமா அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். மீன் குழம்புக்கு தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது நம்ம பச்சை மிளகாய்களை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளையும் இப்போ சேர்த்து வதக்கணும். இது வதக்கும் போது செமையாக ஒரு அரோமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுபோல் நீங்களும் இது போல் செய்யுங்க.
இப்போது நம்ம அந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். நல்ல ஒரு எவ்வளோ அளவுக்கு நமக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவு கரைச்சி வச்சுருக்கோம். இல்லை தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறமா குழம்பு மிளகாய் தூள், இது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவேன், அதனால் வந்து நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள். அடுத்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தான் நம்ம வந்து மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்து நல்லா கையாலேயே நல்லா குழம்பை கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் செய்கிறதால மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கேன். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா வதக்குங்க. இப்போது மீன்வயல் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வெட்டி வச்ச மாங்காயெல்லாம் தனியாக வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, தக்காளியும் வெங்காயம் நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கணும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைசலை இதில் விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு பதம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி விட்டுடலாம். இப்போது ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்ல ஒரு வாசம் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் இது கொதிக்கணும். ஸோ மறுபடியும் தட்டு போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்களா, 10 நிமிஷம் கழித்து பார்த்த பிறகு நல்லா குழம்பு ஏடு கட்டி வந்துடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் குழம்பு நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற மீன் துண்டெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காய் துண்டுகளை எடுத்து இந்த குழம்புல சேர்த்துக்க போகிறோம். இது எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் மீன் குழம்புல மாங்காய் போட்டால் பிடிக்காது. அதனால வந்து இந்த மாதிரி தனியாக வேக வச்சு எடுத்து குழம்புல சேர்த்துப்பாங்க. ஏன்னா எங்கள் மாமனாருக்கு பிடிக்காது. அதனால தான் எங்கள் மாமியார் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட டிப்ஸு தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நானும் அதே போல் தான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாம் குழம்பை. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு அருமையாக தயாராகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்பு நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கூட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.